வணக்கம். இது தமிழ் சிறகுகள் வலையொலியில் வருகின்ற காணொளி. ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 19. காலம் 21ஆம் நூற்றாண்டு. அண்ணா அண்ணா என்னண்ணாச்சு? சொல்கிறேன் வா. அண்ணா சொல்லுங்கண்ணே. ஒழுங்கா பின்னாடியே வாடா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அண்ணா என்னன்னு சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் சொல்லணும்னா முதல் பாகத்துலேருந்து பார்க்கணும். அமைதியாக வாடா. என்னது முதல் பாகமா? ஆமாம், அங்கெல்லாம் ஆடியோ குவாலிட்டி சரி இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துட்டு வாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா வரும். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாப்பா, நீ வா என் கூட அப்படின்னு குல்லா அந்த 2 பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு பின்னாடி போய் ஒரு மரத்தடியில் உக்காந்தாங்க. காலம் 10ஆம் நூற்றாண்டு. ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கும் நாளிலிருந்து 10 நாட்களுக்கு முன்பு. இடம் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. நாம் தீட்டிய திட்டங்கள் இந்த முறையாவது நிறைவேறுமா? ஆம் சோம்பவா, நிறைவேறித்தான் ஆக வேண்டும். 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த 8 ஆண்டுகளில் ஆதித்த கரிகாலனின் சீற்றம் பெரிதாக எங்கும் பேசப்படவில்லை. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஆதித்த கரிகாலனை கொன்றே தீர வேண்டும். புரிகிறதா? புரிகிறது ரவிதாசா. சரி, இடும்பன்காரி எங்கே? இடும்பன்காரி ஓட்டர்களை சந்திக்க சென்றிருக்கிறான். என்ன செய்தி? புது செய்தி எதுவும் இல்லை. இடும்பன்காரி வந்தால்தான் என்ன செய்தி என்று தெரிய வரும். நீயும் சென்று இடும்பன்காரியை அழைத்து கொண்டு வா. இந்த முறை தீட்டப் போகும் திட்டம் அது ஆதித்த கரிகாலனின் மரணமாகத்தான் இருக்க வேண்டும். ஆம் சோம்பவா, நான் சென்று வருகிறேன். சரி ரவிதாசா, சென்று வா. நம் தெய்வத்திற்கு ஒரு பூஜையை செய்துவிட்டு நாம் திட்டத்தை தீட்டுவோம். ஆதித்த கரிகாலா, வருகிறேன், உன்னை கொன்று குவிக்கிறேன் என்று இவ்வாறு பேசிக் கொண்டிருக்க இடம் தஞ்சை அரண்மனை. பரிசல்காரரே, வாருங்கள் வந்தியத்தேவரே. நான் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். படகில் கூட்டிச் செல்வாயா? கூட்டிச் செல்கிறேன் வந்தியத்தேவரே, வாருங்கள். படகை செலுத்துங்கள், செல்வோம். பரிசல் அக்கரைக்கு சென்று வந்தியத்தேவனும் அங்கிருந்து இறங்கி கோவிலுக்கு செல்ல, அங்கு மாறுவேடமிட்டுக் கொண்டிருந்த அனங்கனும் கர்ணாவும் வந்தியத்தேவனை பார்த்துவிட்டு, ஐயோ, வந்தியத்தேவன் வருகிறான், என்ன கூறுகிறாய்? ஆம், அங்கே பார். ஐயோ, என்ன செய்வது? சரி இருக்கட்டும், நாம் தான் மாறுவேடத்தில் இருக்கிறோம் அல்லவா, பார்த்துக்கொள்ளலாம். சரி, அவனை கண்டு கொள்ளாததை போல் இருந்து கொண்டு உணவை அருந்துவிட்டு செல்வோம், வா என்று அனங்கனும் கர்ணாவும் சென்று உணவை வாங்கி கொண்டு அங்கு சென்று ஒரு இடத்தில் அமர்ந்து உணவை அருந்திக் கொண்டிருக்க, வந்தியத்தேவா, யாரடாது? எங்கேயோ கேட்ட குரல் போல் இருக்கிறது. வாருங்கள் ஆழ்வார்க்கடியார் நம்பியே, என்ன சதித்திட்டத்தை தீட்ட இங்கு வந்துள்ளீர்? நான் என்னப்பா சதித்திட்டம் தீட்ட போகிறேன்? நீங்கள் இருக்கும் இடமெல்லாம் சதித்திட்டம் தானே. ஏன் வந்தியத்தேவா வந்தவுடன் வம்பிழுக்கிறாய்? கூறுங்கள், இங்கென்ன வேலை? நான் தான் தவறான கேள்வியை கேட்கிறேன் போல். பெருமாள் கோவிலில் உனக்கில்லாத வேலையா? என்ன வந்தியத்தேவா, உணவருந்தலாம் என்று வந்தேன். உணவா? நானும் அதே காரணத்திற்காக தான் வந்தேன். உணவு எங்கே? அதோ அங்கேதான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வா, சென்று வாங்கி கொண்டு வருவோம். வாருங்கள். நீங்கள் மட்டும் தனியாகவா வந்தீர்? இல்லை, என்னுடன் 2 சாமியார்கள் வந்தார்கள். சாமியார்களா? அது யார்? அவர் அருள்மொழிவர்மர் அழைத்து வர சொன்ன 2 சாமியார்கள். அப்படியா? எங்கே இருக்கிறார்கள்? அதோ அங்கு பாருங்கள். ஓ, இவர்கள் தானா? ஓ, இவர்களை உங்களை விட்டு அழைத்து வர சொன்னாரா? ஆமாம், நான் தான் பெருமாள் கோவிலில் நல்ல உணவு கிடைக்கும், போய் உண்டு விட்டு வருவோம் என்று அழைத்து வந்தேன். உண்பது, பெருமாளை வணங்குவது, உண்பது, இதேதான் உமக்கு வேலையா? ஏன் வந்தியத்தேவா இவ்வாறு கூறுகிறாய்? ஒன்றுமில்லை. சரி, வாருங்கள், உணவை பெற்றுக்கொண்டு அவர்களிடம் போய் அமர்ந்து உணவு அருந்திக் கொள்வோம். வா வந்தியத்தேவா, செல்வோம் என்று இருவரும் அனங்கனும் கர்ணாவும் இருந்த இடத்திற்கு சென்று அமர, ஐயோ, வந்தியத்தேவன் வந்து அமர்ந்து விட்டான், என்ன செய்ய போகிறான் என்று தெரியவில்லையே என்று முணுமுணுத்துக் கொண்டிருந்தான் அனங்கன். சாமியார்களே, கூறுங்கள், என்ன உணவு நன்றாக இருக்கிறதா? நன்றாக இருக்கிறது. சரி, உணவு அருந்துங்கள். ஆழ்வார்க்கடியார் நம்பியே, கூறு வந்தியத்தேவா, அவர்கள் சாமியார் என்று யார் கூறியது? அருள்மொழிவர்மர் தான் கூறினார். ஓ, அப்படியா? ஆமாம் வந்தியத்தேவா. சரி. நீங்கள் அனைத்து கோவில்களிலும் பூஜை செய்வீரா? ஆமாம், அனைத்து கோவில்களிலும் பூஜை செய்வோம் என்று கர்ணா கூற,
எதற்காக அருள்மொழிவர்மர் சாமியார் என்று ஆழ்வார்க்கடியார் நம்பியிடம் சொல்லியிருப்பார்? சரி, இருக்கட்டும். சாமியாரே, கூறுங்கள் வந்தியத்தேவரே, தங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் நரகாசூரன். நரகாசூரனா? என்ன கூறுகிறீர்கள்? நரசிம்மன் என்று கூறினீர்? ஆமாம் ஆமாம், நரசிம்மன் தான். வாய் பிதற்றி விட்டது. பிதற்றி விட்டதா? சரி சரி சரி. ஆமாம் வந்தியத்தேவா, இவர் பெயர் நரசிம்மர். இவருடைய பெயர் வாமனன். புரிகிறதா வந்தியத்தேவா? அந்த பெருமாளின் அருள். போதும் ஐயா, உணவை அருந்து. அருந்துகிறேன் வந்தியத்தேவா. பெருமாளை பற்றி பேசினாலே தங்களுக்கெல்லாம் பிடிக்காதோ? பெருமாளை பற்றி பேசினால் எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் தாங்கள் பெருமாளை பற்றி மட்டுமே பேசுகிறீரே, அதுதான் பிடிக்கவில்லை. சரி விடு வந்தியத்தேவா, உணவை அறிந்து விட்டு செல்வோம். எந்த வழியாக நீ வந்தாய்? நான் பரிசலில் வந்தேன். அப்படியா? எனக்கும் அந்த யோசனை இருந்தது. ஆனால் உன்னிடம் காசோலைகள் எதுவும் கேட்டிருக்க மாட்டானே. நான் வந்தால் காசோலைகள் கேட்பான். அதற்காக இவர்களை இப்படியே கூட்டிச் சென்று நடைபாதை வழியாக வந்துவிட்டேன். தெரிகிறது. சரி வந்தியத்தேவா, உணவை இறந்து செல்வோம். இவ்வாறு இவர்கள் பேசிக்கொண்டிருக்க, இது காலம் 21ஆம் நூற்றாண்டு. சார், வண்டி சத்தம் கேட்குது. ஆமாம் சவரா, எனக்கும் கேட்குது. நீ என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த கோயிலோட அந்த எண்டில் போய் நில்லு. நானும் பிரசாத்தும் இங்கே இருக்கோம். குல்லா அந்த பொண்ணை கோயிலுக்கு பின்னாடி கூட்டு போய் வச்சிருக்க, அந்த பொண்ணையும் அந்த பையனையும். கடைசி வரைக்கும் நீ வெளியவே வராத. நான் வரவங்க கிட்ட நானும் பிரசாத்தும் பேச்சு கொடுக்குறோம். என்ன புரியுதா? சரி சார், சரி, சீக்கிரமா போ அப்படின்னு சவரா போய் கோயிலோட ஒரு மூலையில போய் நின்றுகிட்டு இருந்தான். சிவமும் பிரசாத்தும் கோயிலோட வாசல்ல நின்றுகிட்டு இருக்க, வண்டி வேகமா வந்து நின்னுச்சு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கணுமா, வண்டியில இருந்த டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டே இறங்கினான். அதை பார்த்த பிரசாத், யார்பா நீ, இங்க என்ன வேலை? நீங்க யாரு? அப்படியே பேசிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்க, அந்த போலீஸ் அங்க இல்ல. ஐயோ, என்ன அந்த போலீஸ் என்னை நிக்க வச்சுட்டு இவர் எங்கே போயிட்டாரு? ஐயோ, என்ன பண்ணலாம்? ஏப்பா தம்பி, என்னை தெரியலையா? தெரிலண்ணா, நீங்க யாரு? இல்லப்பா, அங்க வாத்தியாரா இருக்கனே ஸ்கூல்ல. ஓ அப்படியா? அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க, இன்னொரு வண்டியும் பின்னாடியே வந்து நின்னுச்சு. அண்ணா, நீங்க என்னண்ணா இங்க? இல்லப்பா, சும்மா தான் வந்தேன். சரி வாண்ணே. யாருப்பா? அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். யாரை தேடி போகிறீங்க? நாங்கள் யாரையும் தேடி போகல, உள்ள சாமி கும்பிட போகிறோம். இல்லை, இவ்வளோ நேரத்துக்கு கோயில் சாத்திட்டு இருக்கு. இல்லை பரவாயில்ல, நாங்கள் போய் பார்த்துக்குறோம். கொஞ்சம் வழி விடுறீங்களா? வழி விடுறேன். ஐயோ, என்ன பேசுறதுன்னு தெரியலையே. ஏதோ ஒன்று சமாளிப்போம். எங்க பாருங்க, உள்ளெல்லாம் போகக்கூடாது, கோயிலுக்குள்ளே பேய் இருக்கு. என்னது? ஆமாங்க, கோயிலுக்குள்ள பேய் இருக்கு. நீ கிளம்புங்க, எங்கெல்லாம் வரக்கூடாது. டேய், யாரா நீ, வழி விடுறா அப்படின்னு பிரசாத்தை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டு அவங்க 2 பேரும் உள்ள போக, 2 பேரும் பறந்து வந்து கீழே விழுந்தாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட லவரும் குல்லாவும் அந்த இடத்த நோக்கி ஓடி வந்தாங்க. அதை பார்த்த சவராவும் அந்த இடத்துக்கு வர, யாரா அடிச்சது? அண்ணா தெரிலண்ணே, நெஞ்சு மேலே வலுவா உதச்சிட்டானே. யாரா அவன் அடிச்சவன்? டேய், உன்னோட ஆளா உள்ள இருக்கிறவன்? யார் அடிச்சது? ஏய், நான் தான் சொன்னலடா உள்ள பேய் இருக்குன்னு. ஏய் பேயா? என்னடா லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? ஆமாண்டா, உள்ள பேய் இருக்கு, போவாதீங்கடா அப்படின்னு பிரசாத் சொல்லிக்கிட்டே இருக்க, சவரா, புல்லா, அந்த பொண்ணும் அந்த பையனும் அங்க வந்து நின்றாங்க. ஓ, இங்கதான் இருக்கியா? உன்னை போடுறதுக்கு தான்டா வந்தேன். டேய் தம்பி, என்னடா ஆச்சு? என்னாச்சா? நீ எதுக்குக்கா இங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னாச்சு? நீ என்ன கேட்குற? இவ்வளோ நேரம் உனக்கு என்னக்கா வேலைங்க? ஒன்றும் இல்லடா தம்பி. ஏன்டா அப்படி உடம்புலாம் மண்ணா இருக்கு? என்னடா ஆச்சு? சும்மா பேசாத, உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. டேய் தம்பி, என்னடா இன்னும் பேசிக்கிட்டு இருக்க? போடுறா அப்படின்னு வண்டியில ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் சொல்ல, அவன் பின்னாடி இடுப்புல இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணையும் அந்த பையனையும் நோக்கி ஓடினான். வேகமா ஓடினவன் மறுபடியும் பறந்து வந்து 2 அடிக்கு கீழே விழுந்தான். அதுக்கு காரணம் சவரா எட்டி அவன் முதுகுலயே ஒரு உத வச்சான். விழுந்தவன் எல்றதுக்குள்ள அந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் 2 அடிக்கு பின்னாடி பறந்து போய் விழுந்தான். எல்லாரும் அந்த இடத்துல திரும்பி பார்க்க, என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னியே, இன்னுமா என்ன தெரியல? சிவம், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சவரா, அவ உடம்புல உயிர் மட்டும்தான் மிஞ்சணும். போடுறா அவனை.
அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணோட தம்பியை பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் எல்லாம் முயற்சி பண்ணான். அதே நேரத்துல சவரா கீழ இருந்து ஒரு கட்டை எடுத்து தலையிலேயே வைக்க அந்த கட்டை தூள் தூளா நொறுங்கி போச்சு. அதை பார்த்தக்குள்ளா அங்கேருந்து ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணான். அண்ணே சொல்லுப்பா, கரண்ட் ஆன் பண்ணி விடுண்ணே. என்னப்பா நீ வேற ஆஃப் பண்ணுன்ற ஆன் பண்ணுன்ற. அண்ணா போதும் ஒன்று ஆஃப் பண்ணது, சீக்கிரம் ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னதும் கரண்ட்டும் வந்துச்சு. அந்த இடத்துல ஃபுல்லா லைட் வெளிச்சமும் தெரிஞ்சது. அப்பதான் அந்த பொண்ணோட தம்பிக்கும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனும் வந்திருக்கிறது போலீஸ்னு தெரிய வந்துச்சு. உடனே அந்த பொண்ணோட தம்பி அவன் கையில இருந்த கத்தி எடுத்துக்கிட்டு செவராவை குத்த வர போலீஸ் அவன் கையை பிடிச்சி முறுக்கி தூக்கி செவுத்துல அடிச்சான். செவுத்துல போய் அடிச்சதும் அங்கேயே மயங்கி விழுந்தான் அந்த பொண்ணோட தம்பி. அந்த தம்பியை பின்தொடர்ந்து வந்தவன் தலையில கை வச்சுக்கிட்டே எழுந்து நிக்க மறுபடியும் சவரா இன்னொரு கட்டை எடுத்து அவன் காலிலே வச்சான். உடனே ஒரு காலை மடக்கி கீழே கையை ஊனி நிக்க ஓங்கி ஒரு வதை தலையிலே வச்சான் அந்த போலீஸ். அவனும் அங்கேயே மயங்கி சுருண்டுவில்ல 2 பேரையும் இழுத்து மரத்துல கட்டி வச்சான் போலீஸ். அவங்க 2 பேரும் மயக்கத்திலே இருக்க, பிரசாத் சார் சொல்லுங்க சார், எங்க அவங்க 2 பேரும்? சார் அங்கதான் சார் இருக்காங்க. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? சார் எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்படின்னா அவங்க 2 பேரும் ஏன் உங்களை கொல்ல வந்தாங்க? சார் அவங்க எங்களை கொல்ல வந்தாங்களா? எதை வச்சு சார் சொல்கிறீங்க? எங்களுக்கு தெரியும்ப்பா என்ன நடக்குதுன்னு. மூச்சு வாங்குது, கொஞ்சம் நேரம் இரு. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அவன் யாரோ சில பேர் பேச்சை கேட்டு உன்னை கொல்ல வந்தான். அதை தான் நாங்கள் இப்போ தடுத்து நிறுத்தியிருக்கோம். சார் என் தம்பி அப்படிலாம் இல்லை சார். அவன் ஒரு அப்பாவி சார். அவனை அப்படி அடித்து போட்டிருக்கீங்களே சார். அப்படியா? கொல்லா கேட்டியா? ஆமாம் சார், நானும் கேட்டேன். ரொம்ப அப்பாவி தான், அவனை பார்த்தாலே தெரியுதுல்ல. நம்ம என்ன நடந்துச்சோ அதை அப்படியே விட்டு பொறுமையாக அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்றிருக்கோம். என்ன சார்? ஆமாக்குள்ளா, நம்ம முன்னாடியே வந்து தடுத்து நிறுத்திட்டோம்ல, அதான் புரிய மாட்டேங்குது சார். இதெல்லாம் இவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால் புரியாது. சட்டு விட்டுன்னு ஆகிற வேலையை பாருங்கள். ஆமாக்குள்ளா, கிளம்ப போகலாம். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.